வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 29 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நாம நீண்ட காலமாக அறிவித்து வந்த நிலையில அதே அறிவித்த நாளிலே மழை பிடிப்பு தொடங்க போகிறது. அதாவது கடந்த 16, 17, 18 தேதி மழைப்பொழிவுக்கு பிறகு, அதற்கு முன் குளிர், நடுக்கும் குளிர், அதற்கு பிறகு 3 நாள் இலங்கையில் 3 நாள், தமிழ்நாட்டில் 2 நாள் மழைப்பொழிவு கொடுத்த பிறகு 10 நாள் இடைவெளி கொடுக்கும் நிலக்கடலை போன்றவற்றை விதைப்பு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு பிறகு அது 18 28ஆம் தேதி 2 நாள் தாமதமாக வரும் என்று சொல்லி இருந்தோம். அதன் அடிப்படையில் 30, 31ஆம் தேதி மழைப்பொழிவு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை தொடங்க போகிறது. இன்றைக்கு இலங்கையில, அதாவது இன்றைக்கு 29ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கையின் கிழக்கு மாகாணங்கள்ல மழைப்பொழிவை தொடக்க இருக்கிறது. நாளை இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல மழைப்பொழிவை நாளை காலை 30ஆம் தேதி தொடக்குகிறது. அதே நேரத்தில் அனைத்து மாகாணங்களுக்குமே நாளை மழைப்பொழிவை தொடக்கிவிடும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் வரக்கூடிய 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரைக்கும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி முற்பகல் 3ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு கண்டிப்பாக உண்டு. இலங்கைக்கு மிக கன மழைப்பொழிவு உண்டு. இந்த நிகழ்வு மிக மெல்ல மேற்கு நோக்கி நகரும் பொழுது, அதாவது இது இலங்கையை கடந்து தமிழ்நாட்டை கடக்கும் நிகழ்வு அல்ல, நெருங்கி வந்து விலகி சென்று மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு நிகழ்வோட மீண்டும் வந்துதான் கடக்கும். அது கடக்கிறது எப்படின்னா 2வது வாரம் 5ஆம் தேதிக்கு மேலன்னு சொல்லியிருக்கிறோம். அது 6ஆம் தேதியா இருக்கலாம், 7ஆம் தேதியா இருக்கலாம், கண்டிப்பா 8ஆம் தேதிக்கு பிறகு. அது பொங்கலுக்கு முன் வலுவான மழைப்பொழிவை 3 நாட்களுக்கு கொடுக்கும், இலங்கைக்கு 4 நாட்களுக்கு கொடுக்கும். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு நெருங்கி வந்து விலகி செல்ல இருக்கிறது. இதனால மழைப்பொழிவு, நிறைய மழைப்பொழிவு இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கு பரவலான மழைப்பொழிவையும் ஆங்காங்கே கனமழைப்பொழிவையும் ஆங்காங்கே ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைப்பொழிவையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்தபட்ச மழைப்பொழிவு கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் கிடைக்கும். அதுலேயும் குறைந்தபட்ச மழைப்பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா அது கிருஷ்ணகிரி தருமபுரியில் இருக்கும். கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கலுக்கு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பிற பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கும். கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் சேலத்தில் கூட தூறல் நனைக்கும் மழைப்பொழிவு இருக்கும். நாமக்கல் சேலத்தில் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவு இருக்கும் கண்டிப்பா. ஆனால் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு கொஞ்சம் ஒதுக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கு, தூறல் நனைக்கும் மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கு. பிற மாவட்டங்கள் இப்ப அறிவிக்கப்பட்ட இந்த ஒதுக்கும் குறைவாக பெய்யும் என்று அறிவிக்கப்பட்ட பகுதி தவிர பிற பகுதிகளில் மழை இருக்கும். ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டையும் கொஞ்சம் குறைவா இருக்கும். இருந்தாலும் தெற்கே வர வர மழை பொழிவோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக. இது 30ஆம் தேதி நாளை மாலைக்கு பிறகு, அது நாளை இரவு, அதாவது 30ஆம் தேதி இரவே வேதாரண்யம் பகுதிக்கு மழை பொழிவை தொடங்கலாம். 31ஆம் தேதி அதிகாலை கண்டிப்பாக வேதாரண்யம் பகுதியில் மழைப்பொழிவு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். வேதாரண்யம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள்லேயே 31ஆம் தேதி அதிகாலை மழை இருக்கும். காலை தாமதம் அடையும் பட்சத்தில் காலை உள் டெல்டாவில் வந்துடும். கண்டிப்பா அதிகாலையில கடலோர பகுதிகளில் மழை இருக்கும். இது டெல்டா மட்டுமல்ல, வடக்கே மயிலாடுதுறையை தாண்டி டெல்டா, மயிலாடுதுறையும் சேர்த்துதான் டெல்டா, அதற்கு வடக்கே கடலூர் மற்றும் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் இந்த நிகழ்வு மழைப்பொழிவை தரும். ஆனால் ரொம்ப குறைவாக இருக்கும். கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சென்னைக்கு கூட மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் இருக்கிறதுலேயே ஆந்திர எல்லையோரம் தான் குறைவா இருக்கும்னு சொல்றோம். அதுலேயும் குறைவுன்னா அது கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் கூடுதல்னா திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர். அதை விட கொஞ்சம் கூடுதல்னா திருவண்ணாமலை வடக்கு மற்றும் காஞ்சிபுரம் வடக்கு மற்றும் சென்னை. அதை விட கொஞ்சம் கூடுதல்னா திருவண்ணாமலை தெற்கு மற்றும் காஞ்சிபுரம் தெற்கு மற்றும் செங்கல்பட்டு, சென்னை தெற்கு. மற்றும் அதை விட கூடுதல்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கடலூர் மற்றும் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி. அதை விட கூடுதல்னா பெரம்பலூர். அதை விட கூடுதல்னா அரியலூர். அதை விட கூடுதல்னா கடலூர் தெற்கு, கடலூர் மாவட்டத்தோட சிதம்பரம் உள்ளிட்ட பகுதி. அதை விட கொஞ்சம் கூடுதல்னா அது மயிலாடுதுறை. அதை விட கூடுதல் நாகப்பட்டினம், காரைக்கால், அதுலேயும் வேதாரண்யம். அப்படியே திருவாரூர் மாவட்ட வடக்கை விட தெற்கு கூடுதலாக இருக்கும். அதே போல தஞ்சாவூர் மாவட்ட கும்பகோணத்தை விட தஞ்சாவூர் மாநகரத்துக்கு கொஞ்சம் கூடுதலாகவும், அதை விட பேராவூரணி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்துக்கு கூடுதலாகவும் இருக்கும். கூடுதல்னா
ஆந்திர எல்லையோரம் நனைக்கும் மழை தான். அதற்கு தெற்கே வர 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 லேசான மழை, மிதமான மழை, சற்று கனமழை, கனமழை என்று கொஞ்சம் கொஞ்சமா தெற்கே கொஞ்சம் கொஞ்சமா கூடியிருக்கும். தென் மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவு, மிக கனமழை பொழிவு உண்டு. டெல்டா மாவட்டங்களின் வேதாரண்யம் பகுதி நம்பர் 1 இடத்தை பிடிக்கும் டெல்டாவிலேயே. அடுத்து வேதாரண்யம், தலைஞாயிறு பகுதி, நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதியும், திருவாரூர் மாவட்ட கடலோர பகுதியும். அதுக்கு அடுத்ததுலேயே ராமேஸ்வரம் பகுதி, ராமநாதபுரம், மண்டபம் இந்த பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி இந்த மாவட்டங்களுக்கும், அப்படியே கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் கேரள பகுதி, மூணாறு உள்ளிட்ட பகுதி, வால்பாறை உள்ளிட்ட பகுதி, கோயம்புத்தூர் தெற்கு, திருப்பூர் தெற்கு, திண்டுக்கல் மாவட்டத்தின் தெற்கு நல்ல மழை பொழிவை பெறும். கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மையப்பகுதிகள், திண்டுக்கல் மையப்பகுதிகளுக்கும் வாய்ப்புண்டு. அதை விட வடக்கே மேட்டுப்பாளையம், நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட காவிரி கரையோரத்தை விட மேற்கே வர வர கொஞ்சம் கூடுதல் இருக்கும். காவிரி கரையோரத்தை விட உள்ளே கொஞ்சம் கூடுதல் இருக்கும். பவானி சாகரை ஒட்டி கனமழை இருக்கும். பவானி சாகர் மட்டுமல்ல, கர்நாடக எல்லையோர அந்த தாளவாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதே போல அவினாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், திருப்பூர் மாவட்டம், அதே போல அன்னூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கோயம்புத்தூர் மாநகர பகுதிகளுக்கும் மழை இருக்கும். திருப்பூருக்கும் உண்டு. அதே போல காவிரி கரையோரத்தை விட மொடக்குறிச்சியை விட திருப்பூர், பெருந்துறை, அவினாசி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். பாருங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் வெவ்வேறு மாதிரியா இருக்கும். ஏன்னா இயற்கை அமைப்பு அது மாதிரி. காற்று நுழையும் இடம், வெப்பத்தை தணிக்கும் இடம், எதிர்காற்று இருந்தால் கூட்டும் இடம், இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆகவே தடுக்கும் இடத்துல நல்ல மழை இருக்கும். அதனாலதான் பவானி சாகருக்கு கொஞ்சம் கூடுதலா சொல்லியிருக்கிறோம். பவானி சாகர் சுற்று வட்டார பகுதி, அதே போல வால்பாறையோட தெற்கு பகுதி, கிழக்கு பகுதி, அதாவது அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் திருமூர்த்தி பகுதி, வால்பாறையோட கிழக்கு சரிவு மற்றும் உடுமலைப்பேட்டை தெற்கு, பொள்ளாச்சி தெற்கு மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, அதே போல மதுரை மாவட்டத்தோட பகுதி, திருச்சி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள், திருச்சி வடக்குக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மத்திய பகுதி திருச்சி மாநகரை விட தெற்கே மணப்பாறை ஒட்டிய பகுதி, இன்னும் மதுரை ஒட்டிய பகுதிக்கு நல்ல மழை இருக்கு. புதுக்கோட்டை உள் பகுதிக்கும் உண்டு, சிவகங்கைக்கும் உண்டு, மதுரைக்கும் உண்டு, தேனிக்கும் உண்டு, விருதுநகருக்கும் உண்டு. இப்ப எல்லா மாவட்டமும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எங்க குறைவுன்னு சொல்லியிருக்கிறேன் கிருஷ்ணகிரி. அதை விட கொஞ்சம் கூடுதல்னா திருப்பத்தூர், அப்படியே வரணும் கொஞ்சம் கொஞ்சமா. ஆக மீண்டும் ஒரு முறை சொன்னால் ஆடியோட நீளம் கூடினோம். நீங்க நான் மிக குறைவுன்னு சொல்லியிருக்கேன், கிருஷ்ணகிரி சொல்லியிருக்கேன். கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு தயவு செய்து இதை குறைவுன்னு சொல்றாருன்னு வேதனைப்பட வேண்டாம். என்ன எளிதிலே ஒரு வானிலை அறிக்கை நிறைவு செய்யணும்னா அங்கேயும் மழை உண்டு என்று புரிந்தால் பிற இடங்களுக்கு மழை கூடுதல் என்று புரியும். அதுக்காக தான் அதை சொல்றோம். அடுத்த மழை வருதில்லை, இதே நிகழ்வு பின்னோக்கி விலகி மீண்டும் ஒரு நிகழ்வோட இணைந்து தீவிரமடைந்து வரும் பொழுது 5ஆம் தேதிக்கு மேல 11ஆம் தேதிக்குள்ள 5ஆம் தேதிக்கு மேல 3 நாள் கண்டிப்பாக இருக்கும். அது 7, 8, 9 அல்லது 8, 9, 10 அல்லது 9, 10, 11 இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு மழைப்பொழிவு 3 நாள் கொடுக்கும். வரக்கூடிய வேகத்தை பொறுத்து, தீவிரத்தை பொறுத்து. மெதுவா லேட்டா வந்துன்னா நிறைய மழை தருங்க. உடனே திரும்பிட்டுனா கொஞ்சம் வேகமா வந்துச்சுன்னா மழை அளவு குறைவா இருக்கும். தாமதமா வரதான் மழைப்பொழிவு கூடும். ஆகவே 5ஆம் தேதி வர்றதை விட கொஞ்சம் தாமதமா 6ஆம் தேதி வந்தா கொஞ்சம் மழைப்பொழிவு கூடுதலா இருக்கும். திரும்பி வரும் பொழுது 6ஆம் தேதி விட 7ஆம் தேதி வந்தா இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவு கூடுது. 8ஆம் தேதி வந்தா இன்னும் கூடுதலா இருக்கும். கண்டிப்பா அனைத்து மாவட்டங்களுக்கும் முன்னேறும். 8ஆம் தேதி விட 9, 10, 11 தான் எனக்கு அதிக வாய்ப்பா தெரியுது. அப்பதான் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். அது கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும் கொடுக்கும். திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூருக்கும் கொடுக்கும். ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி, தர்மபுரிக்கும் கொடுக்கும். சேலம், நாமக்கலுக்கும் கொடுக்கும். அது படத்தில் காட்டியுள்ளபடி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படத்தை பார்த்து உங்கள் மாவட்டம் எது, எங்கே, எப்படி, என்ன கலர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முதலிடம் இலங்கை. இலங்கையிலையும் தென்கிழக்கு இலங்கை, தென்கிழக்கு இலங்கை மற்றும் கிழக்கு இலங்கை, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மலைப்பகுதிகள் அடுத்த இடம். அப்படியே தமிழ்நாட்டிலையும் டெல்டா மாவட்டங்களோட கோடியக்கரை முனை மற்றும் அதிராமப்பட்டினம், ராமேஸ்வரம் இடைப்பட்ட பகுதி, அதாவது ராமநாதபுரம் கடலோரம் தொடங்கி காரைக்கால் வரைக்கும் இடைப்பட்ட பகுதி கனமழை காத்திருக்கிறது. இந்த நிகழ்வும் சரி, அது போய் தீவிரமடைந்து வரும் பொழுது அடுத்த நிகழ்வும் சரி. ஆக கண்டிப்பா இது ஊடுருவி போகும் பொழுது நல்ல மழை பொழிவு கொடுக்கும். ஒன்னும் ஊடுருவி போடனா கூட குமரி கடல் வழியாவது மேற்கு நோக்கி நகரும். காற்று குவிதல் கண்டிப்பா இருக்கும். அது கொஞ்சம் தெற்கு பகுதி வழியா போனால் கூட காற்று குவிதல் கண்டிப்பாக இருக்கும். ஆக பொங்கலுக்கு முன் நல்ல மழை, ஒரு 3 நாள் கனமழை, மிக கனமழை பொழிவு இருக்கிறது. அதற்கு முன் இந்த வரக்கூடிய 31 மற்றும் ஜனவரி 1, 2 தேதிகளில் நல்ல மழை இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 31 1ஆம் தேதி டெல்டா மற்றும் அதனை ஒட்டி உள்ள மாவட்டங்கள், 31 மற்றும் 1, 2 ஆகிய தேதிகள், 1, 2 தான் ஜனவரி 1, 2 தான் தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இருக்கும். 2ஆம் தேதி விலகிடும். 3ஆம் தேதி அதிகாலை விலகும். 2ஆம் தேதி நள்ளிரவு வரையும்
அந்த மழை இருக்கும். 3ஆம் தேதி அதிகாலை விலகிடும். அடுத்தது அது விலகி போய் தீவிரமடைந்து வரும்பொழுது நிறைய மழை பொழிவை கொடுக்கும். இதுதான் நம்முடைய வானிலை அறிக்கையின் சுருக்கம். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நாம எதையும் இதுவரைக்கும் நம்ம எந்தவித மாற்றமும் செய்யல. முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். ஏற்கனவே கடும் குளிர் வந்த பொழுது 16, 17, 18 மழைன்னு சொன்னோம். அது பொழிந்தது உங்களுக்கு நிலவி இருக்கலாம். கர்நாடக எல்லையோரம் ஒதுக்கிட்டு போயிருக்கு, அவ்வளவுதான். அடுத்து 10 நாள் இடைவெளி கொடுக்கும். நிலக்கடலை விதைப்புக்கு தயாராக இருங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த 10 நாள் நிறைவடைஞ்சிச்சு. 28ஆம் தேதி மழைன்னு சொன்னோம். 1 நாள் 2 நாள் தாமதமா வரலாம் அப்படின்னோம். அப்ப 18ஆம் தேதியில 10 நாள் இடைவெளினா எது? 28ஆம் தேதி. 28ஆம் தேதி 2 நாள் தாமதம்னு சொன்னோம். தாமதம் வந்தால் 30, 29க்கு பிறகு 30, 31 கரெக்டா 31ஆம் தேதி வருது. 31ஆம் தேதி நிகழ்வு கரை கடக்கல, எட்டி பார்த்து மழைப்பொழிவை கொடுத்து விட்டு மீண்டும் விலகி தீவிரமடைந்து மீண்டும் வரப்போகிறது என்றுதான் நம்முடைய அறிக்கை. ஆகவே கண்டிப்பாக ஜனவரியில இந்த மழை மட்டும் இல்ல, பொங்கலுக்கு முன் அந்த வரக்கூடிய மழையும் பொங்கலுக்கு மின் வரக்கூடிய நிகழ்வுகள் மழையும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலிருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.